இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உன்னை என்கவுண்டர் செஞ்சிருவாங்க. எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடு. ரகசியத்தை அவிழ்த்த ஸ்டேஷன் காக்கி. பாம்பு கார்த்திக் கைதின் பகீர் பின்னணி. உருளும் இன்ஸ்பெக்டரின் தலை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜநகரைச் சேர்ந்தவர் மாரிசெல்வம். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கட்சியின் பாம்பு கார்த்திக் என்ற கார்த்திக் ராஜாவுக்கும் ரேசன் அரிசி கடத்தல் விவகாரத்தில் தகராறு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த மோதல் முற்ற கடந்த ஏப்ரல் 23 அதிகாலையில் பாம்பு கார்த்திக் ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் மாரிசெல்வத்தின் வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் வீசி சென்றனர். நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்த 4வரும் உயிர் தப்பினர். இந்த சம்பவம் கோவில்பட்டியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கோவில்பட்டி மேற்கு போலீசார் வழக்கு பதிந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் பாம்பு கார்த்திக் தலைமையிலான கும்பல் வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்தது. இதனையடுத்து குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய திமுகவை சேர்ந்த பாம்பு கார்த்திக் உட்பட 15 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 26 கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்த சண்முகராஜ், கயத்தாரைச் சேர்ந்த ராஜா, சஞ்சய், நரசிம்மன், கோவில்பட்டி காந்தி நகரைச் சேர்ந்த சுடலை மற்றும் கடம்பூரைச் சேர்ந்த கணேஷ்குமார், சண்முகபாண்டி, அப்பு ஆகிய 8 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் 8 பேரை பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த பாம்பு கார்த்திக் உள்ளிட்ட சிலரை சம்பவம் நடைபெற்ற 1 மாதம் கடந்தும் போலீசார் தேடி வந்த நிலையில் மே 27 பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட 8 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. ஆனால் தொடர்ந்து முக்கிய குற்றவாளியாக போலீசார் கூறும் பாம்பு கார்த்திக் தலைமறைவாக இருந்த நிலையில் சென்னையில் வைத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தனிப்படை போலீசார் ரகசியமாக பாம்பு கார்த்திக்கை போலீஸ் கஸ்டடியில் வைத்திருந்த போது அவரது குடும்பத்தினருக்கு போலீசார் எடுக்கும் அடுத்தடுத்த நகர்வுகளை போலீசார் சிலரே அப்டேட் செய்துள்ளனர். இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த பாம்பு கார்த்திக்கின் குடும்பத்தினர் கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தனர். அதில் கைது செய்யப்பட்ட பாம்பு கார்த்திக்கை போலீசார் பார்க்க அனுமதிக்கவில்லை என்றும் அவரை என்கவுண்டர் செய்ய இருப்பதாக தகவல் சொல்லப்படுவதால் அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய பாம்பு கார்த்திக்கின் தாயார் மகன் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் பாம்பு கார்த்திக் கைது குறித்த ரகசிய தகவலை குடும்பத்தினருக்கு கூறியதாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் ஜெய் கணேஷ், ராம் சுந்தர் ஆகிய 2 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்தனர். முன்னதாக தினசரி நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் மேற்கு காவல் நிலைய போலீசாரின் மொபைல் எண்களை ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. அதில் மேற்கு காவல் நிலைய போலீசார் ஜெய் கணேஷ், ராம் சுந்தர் ஆகிய 2 பேர் பாம்பு கார்த்திக் குடும்பத்தினரிடம் தொடர்பு கொண்டு பேசியது தெரிய வரவே ஆயுதப்படைக்கு அவர்கள் மாற்றப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் போலீசார் வட்டாரமோ பாம்பு கார்த்திக் குடும்பத்தினருக்கு காவலர் ஜெய் கணேஷ், ராம் சுந்தர் செல்போனில் இருந்து தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்தது இன்ஸ்பெக்டர் கிங்ஸ்லி தேவானந்த் தான் என்று கூறப்படுகிறது. இதற்கு அவர் பெரும் தொகையை பெற்றதாகவும் ஆனால் அவர் மீது துறை ரீதியான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை உயர் அதிகாரிகள் மௌனமாக இருப்பதாகவும் போலீசார் வட்டாரமே குமுறுகின்றனர். இதனால் இந்த விவகாரத்தில் போலீசார் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அவங்க கேஸை விசாரிச்சு பாருங்க. எங்க மேல எந்த சின்ன கேஸ் என் பையன் தப்பு பண்ணிருப்பான். வழி அவன் போன் போட்டு கூப்பிட்டு போய் என் பையன் போனதுக்கு ஆகும். அது என்னன்னு பார்த்து நீங்க தான் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.